அதை பத்தி நீங்க டிவியில சமூக வலைதளத்துல பார்த்துருப்பீங்க. அப்ப ஒரு ஃப்ராடு கம்பெனி கொடுத்த ஒரு பொம்பளை கொடுத்தோன்னா பல்ல அடிச்சுக்கிட்டு வாயில வர்ற எனக்கு கோயில இருக்கலன்னா ரொம்ப கொச்சையா வரும். ஒரு தந்தை இழந்த அந்த இளைஞனை ஒரு தாய் வைராக்கியத்தோடு வளர்த்தெடுத்து தன்னுடைய இறுதி காலத்திலே அவன் கொல்லி வைக்க வேண்டிய நிலையிலே அந்த தாய் இன்றைக்கு கொல்லி வைக்கிறான்னு சொன்னா எவ்வளவு கொடுமை. சர்வாதிகார நாட்டிலே கூட கிடையாது. இது மனித இனம், பண்பட்ட இனம். ஆகவே உங்களிடத்திலே இளைய சமுதாயமே, உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன், அண்ணன் பேட்டு தரேன்னு சொன்னாரு. உதயகுமாரும் மகேந்திரனும் பேட்டை கொடுத்தா நம்ம போய் விளையாடலாமே நினைக்கிறோம். நீங்க விளையாடணும், அதே நேரத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்க தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால மன்னர்கள், வருங்கால நம்பிக்கை. நீங்க தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம். அதனாலதான் உங்களிடத்துல நாங்க முறையிடுறோம். இப்ப எங்க உடன்பெறாத சகோதரிகள் தாய்மார்கள் இருக்காங்க, அவங்களாம் தெளிவா இருப்பாங்க. நீங்க இளைஞர்கள் தெளிவா இருக்கணும். உங்களுடைய வருங்காலம் எப்படி அமையணும்? நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும், அமைதி, வளம், வளர்ச்சி, மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், மக்களால் நான். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, விளம்பரம். அவங்க கட்சிக்காரங்க உறுப்பினர் சேர்க்கிறாரு, அதுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல பேசிக்கிட்டு அதை விளம்பரப்படுத்துறோம். என்ன இது மாதிரி நம்ம எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கோமா? விளம்பர அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஆகவே இன்றைக்கு இந்த விளம்பர அரசை நாம் முடிவுரை எழுதி ஜனநாயகம் மலர செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞர்கள் கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி